ஒரு பாட்டுல கபீர் சொல்றார், படகுல தண்ணி பூந்துட்டா எப்படி 2 கையாலையும் வாரி வாரி இறைப்பியோ, வார்த்தை பாருங்க, படகுல தண்ணி பூந்துட்டா எப்படி 2 கையாலையும் வாரி வாரி இறைப்பியோ, அப்படி பகவான் உனக்கு கொடுக்கறத எல்லாருக்கும் வாரி வாரி இறை. ஏன் நீ எவ்வளவு வேகமா இறைக்கிறியோ அவ்வளவு வேகமா வந்து சேரும். இது ஒரு நேச்சுரல் லா. இதுக்கு பல பேருக்கு அது புரிய மாட்டேங்க. சில பேர் எப்படின்னா, ஏதாவது பணம் கொடுத்துட்டா அதை பாதுகாப்பா அப்படியே வச்சிருக்கணும், நம்ம யாருக்கும் கொடுக்கவே கூடாது. ஒண்ணு மறந்துடாதீங்க, என்னன்னா கொடுக்கவே கூடாதுன்னு நினைக்கிற வாழ்க்கை எதுவுமே அப்புறம் கிடைக்காது. கொடு யாருக்கு வேணா கூட எவ்வளவு கூட எடுத்து கொடுக்குறான் பாரு, அவனுக்கு வந்து கொண்டே இருக்கும். இது வந்து நேச்சுரல். இது ஒண்ணு பெரிய பிலாசபி எல்லாம் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இங்க ஒரு ஜன்னல் இருக்கு, இங்க ஒரு ஜன்னல் இருக்கு. நீங்க ஒரு ஜன்னல் மட்டும் திறந்து வச்சா காத்து வருமா? வராது. ஏன் தெரியுமா? கிராஸ் வென்டிலேஷன் இல்லாட்டி காத்து வராது. காத்து வரும்போதே சொல்றது நான் போறதுக்கு வழி இருக்கா, வழி வர்றேன். ஒண்ணு மறந்துடக்கூடாது, காத்து வரும்போதே போறதுக்கு வழி தேடிட்டு வர்றது. ஆனா என்னன்னா அது அவார்டு வந்து கொண்டே இருக்கிறது, போய்கொண்டே இருக்கிறது. இவன் சௌக்கியமா காட்டிலே இருக்கிறான். இந்த காத்தை விட்டுட்டா அப்புறம் எனக்கு காத்து கிடைக்காதோன்னு ஒரு பக்கம் உள்ள மட்டும் வா நான் க்ளோஸ் பண்றேன்னா, ஒரு பக்கம் அடைத்த வீட்டுக்குள் காற்று வந்ததாக வரலாறே கிடையாது. கிராஸ் வென்டிலேஷன் எவ்வளவு நியாயமோ அவ்வளவுதான் செல்வமும். அது வருகிற போதே போவதற்கு தயாராக இருக்கிறது. யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இறைவன் மூலமாக நமக்கு எது கிடைத்தாலும் அதை மற்றவருக்கு பங்கிட்டு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறவன் எல்லையற்ற ஒரு மேன்மையான நிலையினை பெறுகிறார். அதை இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறார். யாகத்தால் தேவர்கள் போகம் நல்குகிறார்கள், அவர்களுக்கு கைமாறு அளிக்காது நுகர்பவன் திருடன். பிறகு யாகத்தின் மீதத்தை உண்ணுகிறவனே நல்லவன். அவன் அந்த யாகத்துல எல்லாருக்கும் பங்கு கொடுத்துட்டு தனக்கு கடைசியா என்ன மிச்சம் இருக்கோ அதை தான் உண்ணுகிறவன். டெக்னிக்கலா பார்த்தா யாகத்தின் மிச்சம்னு சொன்னா நிகழ்த்தப்பட்ட யாகத்தில் மிச்சத்தை உண்ணுதல். ஆனா யஜ்ஞம் அப்படிங்கிறதுக்கு பிராட் மீனிங் எடுத்துட்டோம்னா, இதன் மூலம் நிகழ்கிற சகல நன்மைகளாலும் பங்கினை எல்லோருக்கும் அளித்து விட்டு மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை தான் அனுபவிக்கிறவன், அவன் உண்மையிலேயே நல்லவன். அப்புறம் யஜ்ஞத்தை பத்தி வரும். உணவிலிருந்து உயிர்கள் உண்டாகின்றன, மழையிலிருந்து உணவு உட்படுகிறது. பிறகு யஜ்ஞம் எப்படி தோன்றுகிறது, யஜ்ஞத்தின் பிறப்பிடம் கர்மம், இப்படி சொல்லிக் கொண்டு போய் இதெல்லாம் அதாவது படைப்பின் ரகசியங்களை சொல்லிக் கொண்டு வர. அது கொஞ்சம் இன்னும் போகும் டீடைல்டா. இதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்டான இடம் என்னன்னா, 22வது ஸ்லோகத்துல பகவான் சொல்றான், அர்ஜுனா எனக்கு ஏதாவது கர்மம் இருக்கிறதோ, செஞ்சு தீர வேண்டிய வேலை அப்படின்னு கடவுளுக்கு ஏதாவது ஒரு கர்மம் இருக்கா? கண்டிப்பாக செய்ய வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய வேலை என்று எனக்கு ஏதாவது ஒரு கர்மம் இருக்கிறதா? இல்ல. ஆனா ஒன்ன மறந்துட்டியா, ஒன்ன யோசிச்சு பாத்தியா? என்னன்னா நான் கர்மமின்றி இருக்கிறேன். பாண்டவா ஜெயிச்சா என்ன, ஜெயிக்காட்டு என்ன, துரியோதன உள்ள போனா என்ன, போகட்டு என்ன, பாரத யுத்தம் நடந்தா என்ன, நடக்காட்டி போனா என்ன, என்ன ஆக்டிவா வேலை பார்க்கிறார் பாருங்க. ஒருவேளை அந்த யுத்தத்துல ஏதாவது ஆயுதங்கள் வாங்கினா இவர் கமிஷன் ஏதாவது வருமா? இல்ல இவர் சமாதானம் போயிட்டு வந்தா நோபல் பிரைஸ், சமாதானம் பாண்டவர்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும் ஏற்படுத்தி வைத்தமைக்காக நோபல் பிரைஸ் ஏதாவது இவர் கிடைக்க போறதா? இஸ் வெரி ஆக்டிவ். ஒரு பாட்டுக்கு இங்க அங்க போறாரு, அங்க இங்க வரார், தூது சொல்றாரு, இது பண்றாரு, அத பண்றாரு. இவருக்கு ஏதான இவருக்கு 10 பைசா பெனிஃபிட் உண்டு. நம்ம மனோநிலை என்ன, நமக்கு 10 பைசா இல்லைன்னா ஏன் சார் தலையிடணும்? நமக்கு ஒண்ணும் இல்ல, அதுல ஒரு மாலை கூட போட மாட்டா, நமக்கு ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. அப்புறம் என்னத்துக்கு போய் மூக்க நுழைப்பானே? நம்ம எத்தனை தடவை சொல்லியிருக்கோம். இவருக்கு யாரான மாலை போடணும் எதிர்பார்த்தாரா, இல்ல ஏதாவது கமிஷன் வர போறதா, இல்ல ஏதாவது அவார்டு வர போறதா, டைட்டில் வர போறதா? எவ்வளவு கிளியரா சொல்ல பாருங்க. அர்ஜுனா நன்கு சிந்தித்தால் எனக்கு உண்மையிலேயே எந்த கர்மமும் இல்லை, ஆனால் மறந்து விடாதே கர்மமின்றி நான் இருப்பதே இல்லை. இது ரொம்ப 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 யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன் அவர் சொல்றார், நான் என் கடமைகள்ல இருந்து நழுவி நின்னா, கடமைகளை செய்யாம இருந்தா என்னை பின்பற்றுகிறவர்களும் அப்படித்தான் இருப்பாங்க. சில சமயத்துல நம்ம குழந்தைகளுக்காக நாம சில வேலை செஞ்சாகணும். ஏன் நமக்கு அது அவசியமே இல்லாட்டி கூட நாம நம்ம குழந்தைகளுக்காக செஞ்சாகணும். ஏன் நம்மள பின்பற்றுவாங்க. நாம ஒரு எல்லைக்கு அப்புறம் இதெல்லாம் வேண்டாம்னு விட்டுருப்போம். ஆனாலும் கூட அவர்களுக்காக அதை செஞ்சே தீரணும். ஏன் நம்மள தான் அவ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. இத பகவான் சொல்றான், அர்ஜுனா எனக்கென்று எந்த கர்மமும் இல்லை, ஆனால் கர்மமின்றி ஒரு வினாடி கூட நான் இருந்ததும். பிலாசபியா அப்புறம் ரொம்ப நம்ம பிலாசபியா நீங்க பார்த்துட்டோம். ரொம்ப சிம்பிளா ஒரு இடத்துக்கு வரும். கிருஷ்ணன் எப்படி ஒரு கர்மயோகிங்கிறதுக்கு பாரதத்துல ஒரு அழகான இடம் பாருங்க. இவன் மகாராஜா, ரொம்ப கெட்டிக்காரன், எல்லாம் ரைட்டு. எடுத்துக்கொண்ட வேலை என்ன? தேர் ஓட்டுற வேலை. இன்னொருத்தருக்கு டிரைவர், பார்த்த சாரதி டிரைவர். நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் டிரைவருங்கிற வேலையை எடுத்துட்டா காரை துடைக்கணுமா இல்லையா? நான் கோடீஸ்வரன், சும்மா இப்ப அவனுக்கு சும்மா ஓட்டுறேன். நீ சும்மா ஓட்டினா காசு கொடுத்து ஓட்டினா என்ன, கண்ணாடி எல்லாம் அழுக்கா இருந்தா ஓட்ட முடியுமா? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தா உனக்கு நான் காரை ஓட்டுறேன், காரை எடுத்துன்னு வந்துட்டா காரை துடைக்க வேண்டியதானே? ஏன் எந்த செயலை செய்கிறாயோ அந்த செயலுக்கு உரிய
இலக்கணங்களோடு தன்னை வைத்துக் கொள்ளுதல். நான் பெரிய மனுஷன், இதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் எப்படி இதை செய்வேன். இந்த பேச்சுக்கு எங்கேயாவது கிருஷ்ணன் இடம் கொடுத்தானா? ஒரு அருமையான இடம் பாரு. அந்த தேர் ஓட்டுகிற ஒரு கட்டத்துல குதிரைக்கெல்லாம் தாகம் வருமா வராதா? வரும். குதிரைக்கு தாகம் வந்தா குதிரைக்கு தண்ணி கொடுக்க வேண்டிய வேலை யாரோடது? தேர் ஓட்டோட வேலை. அவனுடைய வேலை தானே. ஃபியூயல் போடுறது டிரைவர் கொண்டு போய் நிறுத்தி பெட்ரோல் போட்டு வருது இல்லையா? அது மாதிரி குதிரைக்கு தண்ணி கொடுத்தாகணும். திரும்பி நான் அர்ஜுனை பார்த்தேன். அர்ஜுனா, குதிரைக்கெல்லாம் தாகமா இருக்கடா. உடனே தண்ணீரை வரவழைக்கிறேன். அந்த குதிரைகளை போய் அந்த நீர் அருந்த சொல்லி, ரதத்துல இருந்து அவுத்து தண்ணீரை அருந்த சொல்லி, இது பெருசு இல்ல, குதிரைக்கான அந்த குதிரையை எப்படி பாசமா எப்படி தடவி கொடுத்து எப்படி அந்த குதிரையை கவனிப்பானோ அப்படி. நான் பரமாத்மா, நான் ரொம்ப பெரியவன், யாராவது குதிரையை தடவி கொடுக்க வாங்கோ? ஏன் அதெல்லாம் ஏன் அந்தஸ்து கட்டுப்படி ஆகுமா? அப்படிலாம் இல்ல. ஒரு நார்மல் தேரோட்டி குதிரையை எப்படி கவனிப்பானோ பராமரிப்பானோ அப்படி கவனிச்சு, இதெல்லாம் பெருசு இல்ல. பியூட்டிஃபுல் இடம். என்னன்னா, இந்த விலங்குகளுக்கு ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டா, அதுக்கு நிறைய முடி இருக்கும், அது உள்ள பூச்சி உட்காந்து, அது இப்படி தடவி, அது உள்ள பூச்சி இருக்கு பாருங்க, அதை ஒன்னா எடுத்து விட்டாங்க. அதுல இருந்து அந்த பூச்சி எடுக்கிறாங்க. இது கண்டிப்பா குதிரை ஓட்டி செய்ய வேண்டிய வேலை. குதிரையை பூச்சி கடிச்சுட்டே இருந்தா அது எரிச்சலா இருக்கும், சொன்ன வேலையே கேட்காது. அதை கிளீன் பண்ண வேண்டிய வேலை அந்த குதிரை ஓட்டியோட வேலை. அந்த குதிரையில இருக்கிற அடர்த்தியான முடியெல்லாம் அப்படி தள்ளி உள்ள இருந்து பூச்சி எடுத்தானா. ரொம்ப ஒரு குதிரை தேர் ஓட்டி எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்து கொள்கிறான். அப்போ செயல் செய்வது என்று வந்துவிட்ட பிறகு செயல்தான் பெரிதே ஒழிய செயல் செய்கிறவன் பெரியவன் அல்ல. செயல்தான் முக்கியமே ஒழிய செயல் செய்கிறவன் தன்னை வியந்து கொள்வதால் எந்த விதமான பயனும் அல்ல. ஏனென்றால் செயல் செய்கிறவன் என்று எவனும் இல்லை. செயல் செய்கிறவன் பரமாத்மா மட்டுமே. நான் செய்கிறேங்கிறதுக்கு அங்க இடமே கிடையாது. செயல் முக்கியம். செயல பரமாத்மா நம்ம மூலமா செய்யறார் அப்படிங்கிற லைஃப பற்றிய பார்வை முக்கியம். இது ஒரு இடம் சொன்னா, இவ்வளவு பெரிய மனுஷன் எப்படி ஒரு சாதாரணமா நடந்துட்டார். இன்னொரு இடம் இருக்கு. பீஷ்மர் பாண்டவர்களை கொல்லுவேன்னு சபதம் பண்ணிட்டார். துரியோதனன் ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டான். எப்ப பார்த்தாலும் இவர் தாத்தா அவரையே புகழ்ந்து இருக்கிறார், பாண்டவர்களையே புகழ்ந்து கொண்டிருக்கிறார், கொல்ல மாட்டேங்கிறாருன்னு ஒரு நாள் ஹார்ஷா சொல்லிட்டான். உமக்கு என்ன இருந்தாலும் அவங்க மேல பிரியம் ஜாஸ்தி, ரொம்ப அசாத்தியமான விருப்பம் அந்த பாண்டவர்கள் மேல, அதனால நீங்க அவர்களை கொல்ற ஐடியாவே உங்களுக்கு இல்ல, சும்மா விளையாட்டு காட்டுறீங்க. பீஷ்மர் கோவம் வந்து, நீ வேணா பாரு, நாளைக்கு சூரிய அஸ்தமனத்துக்குள்ள அந்த 5 பேரை நான் கொல்றேன். அது வேற அந்த கிழமை சொன்னதுதான். எப்பவுமே இளைஞர்கள் சொன்னா கொஞ்சம் மாத்திக்கலாம். வயசானவா சில பேர் சில வார்த்தை சொல்லிட்டா சொன்னதுதான். இந்த வீம்பு அப்படியே இருக்கும். அதுலயும் பீஷ்மர் எப்பேற்பட்ட கிழவர்னு தெரியும். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எப்போ சொல்லி கடைசி வரைக்கும் அப்படி இருந்து, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு முதல்ல சொல்லி அப்புறம் நடுவுல கல்யாணம் பண்ணவா எவ்வளவு பேர் உலகத்துல இருக்கா. அவர் சொன்னதுதான். ஒரு இம்மி மாற மாட்டார். அப்படிப்பட்ட பிடிவாதமான ஆள் பீஷ்மர். அவர் சொல்லிட்டார், நாளைக்கு சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்குள்ள அந்த 5 பையனை கொண்டு விடுறேன். என்ன ஆகுறது? இந்த 5 பேர் யார் காப்பாத்துறது? இவ்வளவு வேலை இவனுக்கு தானே. ஆச்சரியமான விஷயம். பாஞ்சாலியை போய் கூப்பிட்டானா, இந்த 5 பேரையும் காப்பாற்ற வேண்டாமா, வா என்னோட. அவ எங்க வா. போர்க்களத்துக்குள்ள அப்படியே பிணம், மாம்சம், ரத்தம் எல்லாம் கிடக்கிறது, நிறைய குதிரைகள் எல்லாம் கிடக்கிறது. எல்லாத்தையும் தாண்டி பீஷ்மருடைய கேம்ப், பாடி வீடு, அந்த டென்ட் உள்ள தூங்குறார் பீஷ்மர், படுத்துட்டு இருக்கார். ராத்திரி நேரம். அதுக்கு இந்த பாஞ்சாலியை அழைச்சின்னு போறா, திரௌபதி அழைச்சின்னு போறான், வா அப்படின்னு. போய் அந்த டென்ட் வாசல்ல போய் நின்றுட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்ன, நீ போய் பீஷ்மர்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், ஆனா நீதான் அவருக்கு தெரியப்படாது. எப்படி இது எப்படி முடியும்? நான் போனா கண்டுபிடிச்சுவாரு. அதான் நீ சத்தம் போடாம உள்ள போகணும், பீஷ்மருடைய காலை தொட்டு கண்ணில் ஒத்திக்கணும். ஒத்தி கொண்ட உடனே அவர் என்ன சொல்வார், எந்த பெண்ணுன்னு அந்த வளையல் ஒலியை கேட்டான் டக்குன்னு என்ன சொல்வார் தெரியுமோ, தீர்க்க சுமங்கலி போவ. 5 பேர் சாக மாட்டான், வந்துடலாம். நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. தீர்க்க சுமங்கலி போவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து 5 பேர் எப்படி போஸ்ட் பண்றது? அப்புறம் இந்த ஒண்ணுதான் செய்யணும். நீ உள்ள போகும்போதே அவர் முழிச்சுன்னு விட்டாருன்னா, கண்ணை திறந்து இப்படி பார்த்தாரு, யாரு திரௌபதியான்ட்டா இந்த ஆசீர்வாதம் பண்ண மாட்டார். தூங்கிட்டு இருக்க, சத்தம் போடாம உள்ள போ, அந்த காலை தொட்டு கும்பிடு, டக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவார், உடனே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க நிக்க வேண்டிய அவசியமே நான் பாத்துக்கிறேன். இவ மகாராணி இல்லையோ பாஞ்சாலி, சாம்ராட், அவர் ஹஸ்பண்டுக்கு அபிஷேகம் ஆகி பட்டாபிஷேகம் பண்ண பெரிய ராணி இல்லையா, காலை செருப்பு போட்டிருக்கா, அதுல வேற சலங்கு கட்டியிருக்கா. அந்த செருப்பு சத்தத்தோட உள்ள நுழைஞ்சா பாருங்க, பதறிவிட்டான் பகவான், காரியத்தை கெடுத்துருவ போல் இருக்கு, நில்லு, செருப்பை கயட்டு. அவ செருப்பை கயட்டி கொடுத்தா, பிலீவ் இட், எடுத்து அந்த சலங்க சத்தம் கேட்கப்படாத நெஞ்சோட அணைச்சுட்டான். பாஞ்சாலியின் கால் செருப்பை நெஞ்சோட வச்சு இப்படி மூடிட்டான். அந்த பட்டு பீதாம்பரத்தால இப்படி போட்டு மூடிட்டு வாசல்ல நிக்கிறான், வாட்ச்மேன் மாதிரி.
உள்ள போய் அவன் நேரா உள்ள போன போய் பீஷ்மர் இப்படி கால் இப்படி தொட்டா பாருங்க, அவருக்கு அந்த வளையல் ஒலி கேட்டது. தீர்க்க சுமங்கலி பவன்னார். இவனும் சும்மா இருந்திருக்கலாம், நிஜமாவான்னா அவர் ரீகன்ஃபார்ம் பண்றான். நம்ம பிளைட் டிக்கெட்டை ரீகன்ஃபார்ம் பண்ணுவோம்ல, அது மாதிரி ரீகன்ஃபர்மேஷன் என்னன்னா நிஜமாவான்னா பாருங்க, நான் ஒருபோதும் சொல் மாறியதில்லைன்னு ஏஞ்சார் பாருங்க இவர். ஆஹா, இப்ப 5 பேரை கொல்லுவேன்னு அங்க பிரதிஜை பண்ணிருக்கிறார். இவளுக்கு தீர்க்க சுமங்கலி பவன் ஆசீர்வாதம் பண்ணிருக்கிறார். அத்தை காப்பாத்தனா இதை காப்பாற்ற முடியாது, இதை காப்பாத்தனா அதை காப்பாற்ற முடியாது. அவருக்கு என்ன கோவம் வந்துடுத்து, இதுல யாரோ பீமனோ அர்ஜுனோ திருட்டுத்தனமா கொண்டு வந்து இவ்வளவு ஆசீர்வாதம் வாங்கிட்டான், நம்மளை முட்டாளாக்கிறதுக்காக பண்ணிட்டான்னு இந்த காரியத்தை எந்த பய பண்ணினா அப்படின்னு எரிச்சலோட அப்படி தீபட்டி எடுத்து வெளியே பார்த்தா நம்பாள் நிக்கிறார். ஒண்ணுமே நடக்காத மாதிரி. நீங்க அர்ஜுனா கோவிச்சுக்கலாம், பீமன்னா கோவிச்சுக்கலாம், கிருஷ்ணனை பீஷ்மர் எப்படி கோவிச்சுக்குவார்? அது எப்படி அவங்க பாஞ்சாலி செருப்பு இப்படி வச்சு அதுக்கு மேல பீதாம்பரத்தை போட்டு அப்படி மூடிட்டு அப்படி நிக்கிறார். கிருஷ்ணா இதெல்லாம் ஓ வேலையா? எல்லாமே நம்ம வேலைதான். எப்படி கோயில செருப்பு பார்த்துக்கிறது உட்பட நம்ம வேலைதான். ஒண்ணு கவலைப்படல, அப்புறம் தூக்கி செருப்பு கீழே போட்டு பாஞ்சாலி காலில் போட்டுக்கோங்கிறார். இது எப்படி இருக்குது? அவ்வளவு பெரிய சர்வலோக ரட்சகனாக சுவாமியாக இருக்கிறவன் என்னத்துக்கு பாஞ்சாலி செருப்பு எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு பாத்துக்கணும்? அப்ப என்னன்னா, நீ எப்பேற்பட்டவன் என்கிற நிலை முக்கியம் அல்ல, காரியம் எப்பேற்பட்டது என்ற செயல்தான் முக்கியமே ஒழிய நான் எப்பேற்பட்டவன் என்ற எண்ணம் முக்கியம். இன்னைக்கு இந்தியாவோட சிக்கல் என்ன தெரியுமோ? இன்னைக்கு இந்தியா முழுக்க சிக்கல் தெரியுமோ? எல்லா கவர்மெண்ட் ஆபீசர் இருக்கவாலும் அவாதான் முக்கியம் நினைக்கிறாளே ஒழிய செயல் முக்கியம் நான் நினைச்சேன். நான் முக்கியம். பவர்ல இருக்கிறவா என்ன என்ன நான் முக்கியம். என் புகழ் முக்கியம், என் பேர் நிக்கணும், இது என் பீரியட்ல நடந்துதான் இருக்கணும், என்னத்தான் கடைசி வரைக்கும் உலகம் நினைச்சுட்டே இருக்கணும். இந்த எண்ணத்துல என்ன பண்றான்? எல்லாருக்கும் செயல் கடைசி பட்சம், தான் தான் முதல் பட்சம். ஆனா உண்மையான ஞானம் என்ன? உலகம் உருப்படணும் ஆனா செயல்தான் முக்கியம், மனிதன் முக்கியம் அல்ல. எந்த நிலையில் இருந்தாலும் முக்கியம் அல்ல. ஒரு கர்ம யோகி எப்படி இருக்க வேணும்னு வெறுமன பிரீச் பண்ணவன் அல்ல கிருஷ்ணன், டீச் பண்ணவன் அல்ல கிருஷ்ணன், பிராக்டிஸ் பண்ணினவன் கிருஷ்ணன். ஏன்? ஒரு கர்ம யோகி எந்த லெவல்ல இறங்கி வந்து காரியத்தை முடிச்சு கொடுக்கணும், அவனுக்கு அந்த செயல் முக்கியம். இந்த ஒப்புத்துட்டான், இவ வெற்றிக்கு நான் பொறுப்பு, 5 பேரை காப்பாத்துறேன் அப்படின்னு காப்பாத்தன ஆகணும். இனிமே தாழ்ந்து போக முடியுமா? முடியல. அப்புறம் இந்த கதை அப்படியே போக வளர்ந்து கொண்டு நமக்கு அது முக்கியம் அல்ல. எந்த நிலையிலும் ஏற்றுக்கொண்ட செயல் பெரிதே ஒழிய தான் பெரியவன் அல்ல. இன்னைக்கும் பாருங்க இந்தியால என்ன சிக்கல்னு கேட்டா, கவர்மெண்ட் ஆபீசருக்கு வரலாம் சார், கடைசி அது எங்க கையத்துக்கு தான் சார் வரணும். நான் கேட்கிறேன், உனக்கு 58 வயசு ஆயிட்டா அப்புறம் கையத்துக்கு வருமா? அப்ப என்ன அர்த்தம்? உன் கையெழுத்து பெருசு இல்ல, அந்த போஸ்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர், கமிஷனர், ஜாயிண்ட் கமிஷனர், இந்த போஸ்ட் தான் பெருசே ஒழிய அது உள்ள இருக்கிற ராமசாமியோ குப்சாமியோ யாரும் பெரியவா கிடையாது இல்லையா? இந்த திங்கிங் வந்துட்டாலே இந்த நாடு உருப்படுமா இல்லையா? அது எப்படி நான் தான் பெரியாள், நான் தான் பெரியாள்? அந்த சிக்கல் தான் இத்தனை சிக்கலுக்கும் காரணம். செயல் முக்கியம், செயலை விட எந்த தனி மனிதனும் முக்கியம் அல்ல.